Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பும் மத்தி மீன் ஃப்ரையும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பும் மத்தி மீன் ஃப்ரையும் செய்ய போகிறேன். மீன்லாம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன், ஏன்னா மசாலா உதிராமல் இருக்கும். அப்போ தான் இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா நம்ம எல்லாத்தையும் நல்லா தடவிக்கலாம். இந்த மத்தி மீனில் நம்ம அந்த மசாலா செய்கிறப்போ நம்ம அரிசி மாவு சேர்க்குறதுனால மீன் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும், உடையாமலும் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நான் எல்லா ஃப்ரை பண்ணுற மீன்லேயும் மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். அப்போ தான் மசாலா நல்லா பிரியாமல் வரும். இப்போது நம்ம மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்காக மசாலா அரைச்சிக்குவோம். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 2ம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் தண்ணிலாம் சேர்க்கல, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டு கூடயே நான் 2 தக்காளியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்குவோம். 2த்தையும் ஒன்றா சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஆயிலுமே சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயமும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்ச பிறகு நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூண்டு, இந்த நல்லெண்ணெய், இது எல்லாமே நல்லா ஹெல்த்தியும் கூட, நல்லா உங்களுக்கு அரோமா கொடுக்கும் மீன் குழம்புக்கு. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கலர் மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பெரிய வெங்காயமும் தக்காளி பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா டைம் எடுத்து வதக்கணும். ஏன்னா இல்லைனா அந்த ரா ஸ்மெல் 2த்துலேயுமே அப்படியே இருக்கும், வெங்காயம் தக்காளியோட ரா ஸ்மெல்லு. அதனால் நல்லா வதக்கி விடுங்க. அதே மாதிரி இது வதங்க கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இது மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா உங்களுக்கு திக்னஸாக கிடைக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள், மசாலாலாம் வச்சு அரைப்போம் இல்லையா, அந்த தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விடுங்க. அந்த தூளில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் அப்போ தான் போகும். மசாலா பேஸ்ட் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி அரைச்சி அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க, இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும். ஏன்னா மசாலா நல்லா திக்னஸாக இருக்குது. இது அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் எப்போதுமே சேர்ப்பேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு நான் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும். இதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் விடுவோம். குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதுக்கிடையில் மத்தி மீன் வந்து குழம்புக்காக எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதை மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். குழம்புல போட்ட மீன் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்கனால கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் எடுத்து வச்சுருக்கேன். மீதியை ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் ஓரத்தில். குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்குது. எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போது மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா மாங்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போது மீன் சேர்த்துக்கிறேன். மத்தி மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் குழம்புக்கு, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை மீன் சேர்த்துட்டு மூடி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். மீன் வந்து டக்குன்னு குக் ஆகிடும். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா என் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணாலும் ஹீட் அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணலை. ஏன்னா இந்த மீன் டக்குன்னு உடஞ்சிரும். நல்லா வந்து மீன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மத்தி மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த மத்தி மீனை இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃபுல்லாக காட்டல. ஏன்னா இது வந்து எதுவும் ஸ்பெஷலாகலாம் சேர்த்து மசாலா சேர்த்து நான் வந்து ஃப்ரை பண்ணல. நார்மல் ஃப்ரை தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடுச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான நம்மளோட மத்தி மீன் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மீன் உடையவே இல்லை. நம்ம வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக வந்து குக் பண்ணலாம். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் மீன் வந்து உடையாது. இப்போது நம்ம செஞ்ச மத்தி மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக ஆவி பறக்குது பாருங்கள். மாங்காய் சேர்த்து நம்ம இந்த மீன் குழம்பு செஞ்சதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேயில் நாங்கள் வந்து டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்டோம். தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்ற ஹெல்த்தியான ஃபிஷ்ஷஸில் இந்த மத்தி மீனும் வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதனால் வந்து உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த மீன் வந்து குழம்பாவோ இல்லை ஃப்ரையோ செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி நான் செஞ்ச இந்த மீன் குழம்பை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.